அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. டைட்டில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு நாள் இதனை தெரிந்து கொள்ளாமல் இருந்ததை நினைத்தால் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் வரைபடம் போட்டு எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கமாக அடக்கி நீங்கள் பார்ப்பீங்க. அதனை விட மிக எளிமையானது நம்ம கொடுத்துருக்குறோம். ஸ்டாக் செலெக்ஷன் செய்கிறதுக்கு, அதுவும் காலையில் 9:15 9:20 வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதை வெளிப்படையாக எந்த மறைவும் இல்லாமல் கொடுத்துருக்குறோம். நம்ம ஒரு அதாவது ஒரு கல்லை கொடுக்குறோம். அது வைரம் அப்படின்னு தெரிந்தவர்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியும். இல்லை அந்த வைரம்னு அது தெரியலன்னா அது அவங்களுக்கு வெறும் கல்லாக தான் தெரியும். அதுபோல் நம்ம கொடுத்துருக்கிறது எளிமையான ஒரு விஷயம். இது மறைச்செல்லாம் நம்ம பேசலை. இந்த ஸ்டாக்ஸ் நம்ம டெய்லியும் ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறக்கு எத்தனை நேரம் ஆகும். ஆனால் அதனை விட நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காகத்தான் வெளிப்படையாக இங்கே பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதனை பற்றி மதிப்பு தெரிந்தவர்களுக்கு அதனுடான உணர்வு தெரியும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு எப்போ போல் ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்ம பார்ப்போம். இது 9:07 அப்டேட் ஆகும். நேரம் பார்த்திங்கன்னா இங்கே 9:07:51 வினாடி. அப்போது அதற்கப்புறம் இது சேஞ்சப் ஆகாது. இன்றைக்கி காலையில் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் 0.84%, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் மஹிந்திரா. அப்போ இது எல்லாம் நீங்கள் ஒரே ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டால் இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. ஐடி செக்டார் இம்பேக்ட், ஐடி செக்டார் ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது டவுன் சைடு யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். டவுன் சைடு வந்து பெரிய தாக்கம் இல்லை. அதுக்கடுத்தது F&O சீரீஸ், செக்யூரிட்டிஸ் இன் F&O. செக்யூரிட்டிஸ் இன் F&Oவில் ராம்கோ சிமெண்ட், பேட்டா இந்தியா, இண்டிகோ இவங்கெல்லாம் வந்துட்டு 1% மேலே இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன நடந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ராம்கோ சிமெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நேற்றைய ஹை 799.25 நேற்றைய ஹை அருகே ஓப்பன். அப்போது நம்மளுக்கு லைஃப் ஹைன்னு சொல்ல முடியாது, 52 வீக் ஹை அப்படிங்கிறது 809 ரூபாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 809 ரூபாய் தானதுக்கப்புறம் 40 ரூபாய் ஏற்றம். அப்போது ஓப்பன் லோ அங்கேருந்து 52 ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. அப்போது இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். காலையிலே நான் தான் அதிரடி அடப்போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. 820 கால் 7.15 ரூபா, அங்கேருந்து 33 ரூபா, கிட்டத்தட்ட 5 மடங்கு. 800 கால் நேற்று 13.55 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்றைக்கி 49 ரூபா ஹை போயிருக்காங்க. இப்போ க்ளோசிங் கூட 44 தான் நடந்துள்ளார்கள். அப்போது இது காலையிலேயே நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 13 ரூபாயிலிருந்து 9:20 30 ரூபாயை தாண்டி விட்டது. அப்போது ஒரு மடங்கு. காலையில் லோ 17னா அப்போ 17க்கு டபுள்டு அப்படிங்கிறதே வாய்ப்பு கிடச்சிருச்சு காலையிலேயே. இது யாரெல்லாம் ராம்கோ சிமெண்ட்டை பார்த்துருந்தாலே உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் இருந்திருக்கும். அப்போ இதனுடைய அளவு நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இது எல்லாமே வரைபடம் இல்லாமல் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். 840 அதனுடைய கால் 14 ரூபானா 854. அடுத்தது கால் புட் 14 28 ரூபா, அப்போ 868. அப்போ 840 13 லெஸ் பண்ணால் 827. இதனுடைய 2 ப்ரீமியம் 28 ரூபாய் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 810 அந்த ரேஞ்ச். அப்போ 810, 827, 840, 854, 868 இதுதான் ரேஞ்சாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ராம்கோ சிமெண்ட். அதுக்கு அடுத்ததில் பேட்டா இந்தியா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பேட்டா இந்தியாவோட நேற்றைய ஹை 1544, இன்றைக்கி 1553க்கு ஆரம்பமாயிருக்கு. அப்போ 1553க்கு ஆரம்பமாகி 1596 ஹை போயிட்டு 1518 லோ 1531க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நேற்றைய க்ளோஸுக்கு அருகாமையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கணும். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 1600 கால் நேற்று 7 ரூபா 29 ரூபா ஹை போயிருக்காங்க. அப்போது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மடங்குக்கு மேலே
உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட ரிசல்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காலையில் ஒரு இம்பேக்ட், ஃப்ரெஷ் ப்ரீமியமான இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதனுடைய லெவல்ஸை நம்ம பார்க்கணும். 1530, இதனுடைய 1550, இதனுடைய 2 ப்ரீமியம் 40 ரூபா அப்படிங்கும்போது 1570, இந்த 1510, இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ண 40ங்கும்போது 1490, இந்த லெவல்ஸில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து இன்றைக்கி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை அதானி போர்ட் 4% ஏற்றம், அதானி என்டர்பிரைசஸ் 3.44, டாடா மோட்டார்ஸ் 3.25, அடுத்தது டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் நம்ம செக்டாரல் நியூஸ் சொன்னோம். 0.80 தான் காலையில் இருந்தாங்க. எல்லாமே 1% மேற்பட்டு அதிகமான வாய்ப்புக்கு இவங்க உட்பட்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கி இறங்க நிறுவனங்கள் நிஃப்டியில் டிவிஸ் லேப் 1%, 2%, பிரிட்டானியா, இவங்க எல்லாமே இம்பேக்டடாக இருந்திருக்காங்க. அடுத்தது செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோவில் ராம்கோ சிமெண்ட் இன்றைக்கி 7%, அவர் தான் லீடராக இருந்திருக்காங்க. காலையில் தான் அவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்களே தான் லீடராகவும் முடிந்துள்ளார்கள். 52 வீக் ஹைக்கு மேலேயும் இருந்துள்ளார்கள். அடுத்தது பிசாஃப்ட் 5% நியர் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து அதானி போர்ட், அப்புறம் கிளென் மார்க் இன்றைக்கி 52 வீக் ஹையை அவங்க கட் பண்ணியிருக்காங்க. நேற்றைய க்ளோசிங் 604 ரூபா, இன்றைக்கி 629 ரூபா நம்மளுக்கு 52 வீக் ஹையில் நம்மளுக்கு க்ளோசிங் நடந்திருக்காங்க. அப்போ டவுன் சைடு யார் அப்படிங்கிறத பார்க்கணும். டவுன் சைடு பார்த்திங்கன்னா சைமன்ஸ் அவங்க ஒரு 5% இறக்கம் கண்டிருக்காங்க. அப்புறம் பந்தன் பேங்க் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போது 52 வீக் ஹையில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆன கிளென்மார்க்கோட லெவல்ஸை நம்ம பார்த்துக்கலாம். டெரிவேட்டிவ்ஸில் ஆப்ஷன் செயின் 625 ரூபா, 8 ரூபா அப்படிங்கும்போது 633, 625ம் 21 ரூபாயும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 30 ரூபாய். அப்போ 655, 605 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பாட்டு நம்மளுக்கு தெரியுது. இப்போ கேஷ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 626, ஃப்யூச்சர் என்ன ரேட் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃப்யூச்சர் வந்து 614, 10 ரூபா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்டில் போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி லைஃபை 52 வீக் எல்லாம் அடிக்கும்போது நம்மளுக்கு இந்த டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் இதில் பார்த்துட்டு இது ரொம்ப எளிமை. நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப எளிமை. இதில் யார் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க தான் அதிரடியாக இம்பேக்ட் பண்ணி மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, டவுன் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதனை புரிந்து கொண்டு இதனை வியாபாரம் செய்துன்னா உங்களுக்கு காலையில் 9:15 இருந்து நம்மளுக்கு 9:30ங்கிறது அதிகபட்ச நேரமாக இருக்கும். இதற்குள்ளே வர்த்தகம் செஞ்ச போதும் மீதி நேரம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்து ஜூன் 15ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.